இனி தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை சுருக்கமாகவும் விரைவுச் செய்திகளாகவும் பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தில் தடைகாலத்திற்கு பிறகு பிடிபட்ட கணவாய் மீன்களை வாங்க ஏராளமான கேரளா வியாபாரிகள் குவிந்தனர். குளச்சலில் மீன்பிடி தடை காலத்திற்கு பிறகு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் விசைப்படகு மீனவர்கள் ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்றனர். இந்த நிலையில் 20 விசைப்படகு மீனவர்கள் கரை திரும்பிய நிலையில் தாங்கள் பிடித்து வந்த மீன்களை மீனவர்கள் ஏலக்கூடத்தில் குவித்து வைத்தனர். அப்போது அங்கு வந்திருந்த கேரள வியாபாரிகள் அதிக அளவில் கணவாய் மீன்களை வாங்கிச் சென்றனர். பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் 100 கிராம் எடை சர்ச்சையால் பதக்க வாய்ப்பை இழந்த வினேஷ் போகத்தின் உருவத்தை சிவகாசியை சேர்ந்த இளைஞர் ஒருவர் சூரிய ஒளியில் வரைந்து அசத்தியுள்ளார். சிவகாசியை சேர்ந்த பட்டதாரி இளைஞர் கார்த்திக் இளம் வயதிலேயே ஓவியம் வரைவதில் மிகுந்த ஆர்வம் காட்டி வந்துள்ளார். இவர் தற்போது சூரிய ஒளி மற்றும் லென்ஸ் மூலமாக சினிமா நட்சத்திரங்கள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைத்த வீரர்களின் ஓவியங்களை சூரிய ஒளி மூலமாக வரைந்து அசத்தி வந்தார். அந்த வகையில் இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்தின் உருவத்தை சூரிய ஒளியினால் அழகாக வரைந்து கண்களுக்கு விருந்து படைக்கும் விதமாக அசத்தியுள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 23,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மீண்டும் மழை பெய்து வருவதால் கர்நாடகாவின் KRS அணை மற்றும் கபினி அணைகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. இதனால் இரு அணைகளில் இருந்தும் 15,965 கன அடி உபரிநீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் ஒகேனக்கலில் 20,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி 23,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. பயணிகளின் பாதுகாப்பு கருதி 28வது நாளாக அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் போடிநாயக்கன்பட்டி பொன் அழகாயி அம்மன் கோவிலில் 15 ஆண்டுகளுக்கு பின்பு களரி எடுக்கும் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக கிராம மக்கள் மேலதாளங்கள் முழங்க நூற்றுக்கணக்கான ஆட்டுக்கிடாய் மற்றும் பொங்கல் பானையுடன் 10 கிலோமீட்டர் தூரம் கிராமத்தில் அமைந்துள்ள சாஸ்தாயனார் கோவிலுக்கு ஊர்வலமாக சென்றனர். அதனைத் தொடர்ந்து இன்று கிடாய் வெட்டி தங்களது நேர்த்தி கடனையும் செலுத்தியுள்ளனர். இந்த விழாவில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே தொழிலதிபர் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியை கொலை செய்த 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நடுவளக்கால் பகுதியைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவரை 10 பேர் கொண்ட கும்பல் அரிவாளால் தாக்கி கொலை செய்தனர். இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் நடுவத்கலப்பால் கிராமத்தைச் சேர்ந்த 3 பேரை கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் கடந்த 11 ஆண்டுகளுக்கு முன்பு கோவை தொழிலதிபர் பாஸ்கர் கொலைக்கு பழிக்கு பழியாக அவரது நெருங்கிய உறவினர் மாரிமுத்துவை கொலை செய்தது தெரியவந்தது. ராமநாதபுரம் மாவட்டம் கருங்குளம் சக்தி மாரியம்மன் கோவிலில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் அக்னி சட்டி ஏந்தி நேர்த்தி கடன் செலுத்தினர். கடந்த 2ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய விழாவில் நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் முக்கிய நிகழ்வான 100க்கும் மேற்பட்ட ஆண் பக்தர்கள் உடல் முழுவதும் அடையாளம் தெரியாத அளவில் களிமண் சேறு பூசி சேத்தாண்டி வேடமிட்டு ஊர்வலம் சென்றனர். இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.